வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஸ்வீஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். மீண்டும் கடல் தாண்டி ஒரு இசைக்குயில் விஜய் டிவி நடத்தும் சூப்பர் சிங்கர்ல பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்ல, நம்ம சொந்த ஊரான யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். யாழ்ப்பாணத்துல கொக்குவிலை பிறப்பிடமாக கொண்ட பிரியங்கா தான். இன்னைக்கு பிரியங்காவை பற்றி தான் நாங்கள் பேச போறோம். அவரோட ஏவியில பார்த்தேன், அந்த முதல் வார்த்தை எந்த ஊர்ல எல்லாமே அழகா இருக்கும் என்ன மாதிரி அப்படி கூறி யாழ்ப்பாண மக்களை அப்படியே தன் பக்கம் இழுத்த மாதிரி அழகா கூறியிருந்தார். உண்மையில பிரியங்காவும் அழகோ அழகு, அப்படியே ஒரு அழகான ஒரு சிறுமி. சரி, இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 பங்கேற்றி இருக்கும் பிரியங்கா விஜய் டிவியால இலங்கையில நடத்தப்பட்ட தேர்வில் தெரிவு செய்யப்பட்டு இந்தியா சென்றுள்ளார். இந்த மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1/12/2024 அன்று முதலாவது பாடலை அரங்கேற்றியுள்ளார் பிரியங்கா. அவரது முதலாவது தெரிவு பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக ஜானகி அம்மாவால் பாடப்பட்ட ஊரு சனம் தூங்கிருச்சு ஊதக்காத்தும் அடிச்சிருச்சு என்ற அற்புதமான இனிமையான பாடலாக அமைந்திருந்தது அவருடைய தெரிவு. அடுத்தது பார்த்தா பிரியங்காவுடைய அப்பா சிந்து மஜூரன் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேட வந்தது ஒரு கனவு என்று கண்ணீர் விட்டு தன்னுடைய சொந்த வாழ்வில் ஏற்பட்ட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையையும் கண்ணீருடன் விளக்கி இந்த நிலை தன் மகள் பிரியங்காவால மாறப்போகிறது என்ற பெரியதொரு நம்பிக்கையை பார்க்கக்கூடியதா இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பிரியங்காவினுடைய தாயாருக்கு காயத்ரி சிறு வயதில் இருக்கும் பொழுதே பிரியங்காவுடைய திறமையை கண்டு ஏங்கிய மாதிரி எப்போ இந்த மேடையில், அதாவது இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் எப்போ நிற்பான்ற மாதிரி ஏங்கி இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் இந்த மேடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்காத மாதிரியும் பிரியங்கா பிள்ளையாக கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம் என்றும் கண்ணீருடன் கூறியிருந்தார். அடுத்தது பார்த்தா ஜட்ஜஸ் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இமான் அவர்கள் பிரியங்கா அணிந்திருந்த ஆடை பாவாடை சட்டை மிகவும் அழகாக இருந்தது. அவருடைய அழகுக்கு அந்த பாவாடை சட்டை இன்னும் அழகை கூட்டுவதாகத்தான் இருந்தது. அந்த ஆடைக்கு மரியாதை கொடுத்திருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் இலங்கையில் மிகவும் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அந்த திறமையானவர்களை தெரிவு செய்த டீமுக்கும் நன்றி கூறியிருந்தார். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் மனோசார் அவர்கள் பேசும்போது எண்ணம் போல் வாழ்வு நியாயம் போல் ஓர் எண்ணம் என்றும் குடும்பத்துக்கு பெரும் பேர் வாங்கி கொடுப்பான்ற மாதிரி கூறியிருந்தார். உண்மையில் அவர் கூறியிருந்தது போல அவர் நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தா சித்ராமா ஊருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பாடி கடைசி வரணும் என்ற மாதிரி கூறியிருந்தார். உண்மையில் பிரியங்கா எங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்க்க வேணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திருக்கிறோம். அவர் வருவான்ற ஒரு நம்பிக்கையோட அவருக்கான ஆதரவுகளையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் தொகுப்பாளரான மாக்கப்பா தொகுப்பாளினி பிரியங்கா சிறப்பாக அவர்களை வரவேற்று யாழ் பிரியங்காவை சீசன் 10 பாட வைத்த அனைத்து சிறுவர்களோடும் பாசத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. எங்களுடைய மக்களுக்கு இந்திய மக்கள் இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வழங்கி வருகிறார்கள் என்றதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. மொத்தத்தில் கடல் தாண்டி சென்ற யாழ் சிறுமி பிரியங்கா வெற்றி பெற்று யாழ் மண்ணுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதோடு அவரின் பெற்றோர்களின் கனவை நிறைவேற்ற வேண்டும். அவரது குடும்ப சூழ்நிலைகள் பிரியங்காவால் மாற்றம் பெற்று பிரியங்காவும் இசையின் புகழின் உச்சத்தை தொட வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு சேரும். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.